viewers, உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். எங்களுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆப்பிள் டீ. வணக்கம் வியூவர்ஸ். ஆப்பிள் உடம்புக்கு நல்லது. ஆப்பிள் பழங்களை நிறைய சாப்பாடு உணவுகள்ல பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு கேக், புட்டிங், பைஸ்னு நிறைய டிஷ்ல யூஸ் பண்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் நம்ம வாழ்நாட்களை நீடிக்க உதவும் அப்படின்னு டாக்டர்கள் சொல்றாங்க. ஆப்பிள் சாப்பிட்டா வெயிட் லாஸுக்கும் ரொம்ப உதவும்னு சொல்றாங்க. ஆப்பிள் சிடார் வினிகர் வெயிட் லாஸ்க்கு நல்லதுன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டு இருந்தாலும் ஆப்பிள் டீ பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஆப்பிள் டீ எப்படி போடுறது, அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க சேனலோட அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஆப்பிள் துண்டுகளை பிளாக் டீ கூட சேர்த்து தண்ணியில நல்லா கொதிக்க விடணும். இந்த டீல பட்டையும் ஏலக்காயும் சேர்த்து கொதிக்க விடலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வடிகட்டி எடுக்கிறது தான் ஆப்பிள் டீ. ஆப்பிள் டீல நிறைய விட்டமின் சி இருக்கு. அது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். அதோட வெயிட் லாஸுக்கும் உதவும். நம்ம உடம்புல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு ஆப்பிள் டீ யூஸ் ஆகுது. டைஜஷனுக்கும் ஆப்பிள் டீ ரொம்ப நல்லது. ஆப்பிள் டீல நம்ம சுகர் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆப்பிள்ல நேச்சுரல் சுகர் கண்டென்ட் இருக்கு. அதனால பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ண ஆப்பிள் டீ யூஸ் ஆகுது. என்ன வியூவர்ஸ், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமானதா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்க எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அதிகமா அக்கறை கொண்டவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நன்றி.